தாவேக்காவுடைய பனையூர் அலுவலகத்துல வார வாரம் மாற்றுக் கட்சியினர் சேரலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு, இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா அதிமுக காரங்க சேரலான்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட அதிமுக பல நபர்கள் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ அதிமுக ரிவைவ் ஆகணுமா வேண்டாமா? ரிவைவ் ஆகணும்னா அதிமுகல உடனடி தேவையா என்ன பண்ணும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுக சார்பில் போட்டியிட்டு 47 தொகுதிகளை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவேக்கா சார்பாக பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத காரணத்தினால 25 எம்எல்ஏக்கள் இங்கிருந்து வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் பார்த்துருப்போம். அதற்கு பிறகு 21 பேர் திரும்ப வாபஸ் வந்துட்டாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரி. இதில் 4 எம்எல்ஏக்கள் அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் ஜாயின் பண்ணாங்க. அந்த 4 எம்எல்ஏக்கு என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம். இப்போ 47, 43 மாறிடுச்சு அதிமுகவுடைய எம்எல்ஏ லிஸ்ட். சரி, இப்போ ஒரு வாரமும் இப்போ எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஒரு வாரமும் பனையூர் தாவேக்கா அலுவலகத்துக்கு போய் அதிமுக நிர்வாகிகள் கொத்து கொத்தா போய் சேர்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. இதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு, MC சம்பத் அவர்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி எல்லாம் போயிருக்காங்க. இது கூடவே விருதுநகர் மாவட்ட செயலரான ரவிச்சந்திரன் போயிருக்கார். முன்னாள் எம்எல்ஏக்களான பன்னீர்செல்வம், முருகன், சண்முகம், காமராஜ் மற்றும் 250க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் போய் சேர்ந்துக்கிறாங்க தாவேக்கால அதிமுகல இருந்து. இப்போ அடுத்தது போன வாரம், இதான் சொல்றது கடந்த வாரம். இப்போ போன வாரம் 12/6/2026 பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான பச்சைமால் போய் சேர்ந்திருக்காரு. வடசென்னை தெற்கு மாவட்ட செயலரான பாலகங்கா போய் சேர்ந்திருக்காரு. முன்னாள் எம்பியான வனரோஜா மற்றும் இளவரசன், முன்னாள் எம்எல்ஏக்களான அரக்கோணம் ரவி, முருகேசன், நெல்லை முன்னாள் மேயரான புவனேஸ்வரி மற்றும் 30க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் போய் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ 2 விஷயம். இதை முதல்ல இந்த ஒரு தனி அணியை உருவாக்கி இந்த அணியை லீட் பண்ண திரு CV சண்முகம், அது கூட சப்போர்ட்டா இருந்த திரு C விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேரும் இன்னும் தாவேக்கால போய் சேரல. அதுக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதல் காரணம், இங்க அதிமுக தாவேக்கால போய் சேர்ந்தவர்கள்ல பல பேருக்கு அங்க பெருசு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏனால் உதாரணத்துக்கு பல்லாவரம் தொகுதியில் நடந்த ஒரு சின்ன மீட்டிங்கை பார்த்துருப்போம். மேலே தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்கால முன்னால் இருந்து இருந்தவங்க எல்லாம் மேலே ஸ்டேஜ் மேலே இருந்தப்போ அதிமுக போய் சேர்ந்தவங்க மேலே ஏறும்பொழுது, நீ அதிமுக தானே, கீழே இறங்கியா, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்போம் அப்படின்னு சண்டை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பிரபலமாக வெளியாச்சு, மக்களுக்கு சமூக வலைதளங்களில் வெளியாச்சு இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதனால இங்க மாத்து கட்சியிலேருந்து போய் தாவேக்கால போய் சேர்றவங்க கிட்ட தாவேக்கால எப்போ இருந்தோ இருக்கிறவங்க பெருசா மரியாதை கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இப்போ ரீசெண்டா முன்னாள் எம்எல்ஏவான திரு கோவிந்தசாமி அவர்கள் தாவேக்கால போய் சேர்ந்து 10 நாள் கூட ஆகல, அவர் வெளியே வந்துட்டார் தாவேக்கால இருந்து. ரீசன் நியூஸ். அது வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அரசியல் இருந்தே வெளியே போயிடுறேன், எந்த கட்சியிலும் நான் போய் சேர விரும்பல, எந்த கட்சியில இருக்கவும் விரும்பலன்னு சொல்றாரு அவரு. என்ன காரணமா இருந்திருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல நம்பி போய் சேர்ந்துட்டோம், சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க பெருசா இங்க நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதையும் கிடைக்க மாட்டேங்கிறதுனாலதான் வெளியே வந்துட்டாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல. இப்போ திரு C விஜயபாஸ்கர் அவர்கள் இப்ப என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, என்னன்னா C விஜயபாஸ்கர் மற்றும் CV சண்முகம் 2 பேரும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறதுக்கு முற்பட்டும் அது பேச முடியாம போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருக்கிறதா தான் வெளியே சொல்றாங்க, பேசுறாங்க. இப்போ திரு C விஜயபாஸ்கர் ட்வீட் போட்டிருக்காருன்னு பார்த்தா, உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும், கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம் என்பதை, எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதைத்தான் வரலாறு நினைவு வைத்திருக்கும் சொல்லி போட்டிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பக்கம் பனையூர்ல தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க அதிமுகவினர், இன்னொரு பக்கம் அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸ்ல செங்கல்பட்டுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு திரு EPS அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னும், அந்த ஒரு பேச்சுவார்த்தையில நம்ம ஏன் தோத்தோம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஷன்ஸ் போயிருந்தாலும், அடுத்தது அங்க செங்கல்பட்டு நிர்வாகிகள்லாம் நம்ம ஒரு கட்சியிலையும் இப்ப நியூ ஃபேஸ் இருக்கிறாங்க, நம்ம கட்சியில நியூ ஃபேஸ் இல்லை. அப்போ நீங்க மிதுன் அவர்களையே,
எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனையே நீங்க வந்து நியூ ஃபேஸா முன்னிறுத்துங்க, யங் ஃபேஸா முன்னிறுத்துங்கன்னு கேட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாச்சு. இந்த செய்தியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரு சி வி சண்முகம் எல்லாம் சொல்றாரு. நேற்று என்ன பிரச்சனை கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றாரு அப்படின்னா அது பாமகவின் பிச்சை. கிட்டத்தட்ட வந்து 7 தொகுதி மட்டும்தான் அதிமுக வின் பண்ணிருக்க முடியும். மற்ற எல்லா தொகுதியிலுமே பாமகவுடைய ஓட்டு தான் வந்து கணிசமா கிடைச்சது. அதான் வெற்றி பெற்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து சேலத்துல தடுமாறி தான் வெற்றி பெற்றிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலாகவே கூட்டணி கட்சினாலே இங்க ஓட்டு அங்கேயும் அவங்க ஓட்டு இங்கேயும் மாறி மாறி வர்றதுதான் சகஜமான விஷயம். ஸோ இதை வந்து முழுசா நம்ம இல்லைன்னு நிராகரிச்சுட்டும் போயிட முடியாதுதான். 2வது விஷயம் சொல்றாரு, இன்னும் ஏன் செயற்குழு பொதுக்குழு கூட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்க மிதுனை அதிமுகவுடைய யூத் விங்கில் நீங்க வந்து ஹெட்டா கொண்டு வர்றதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணிட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீங்க செக்ரட்டரியா இருக்க போறீங்க, நீங்க தான் பொதுச் செயலாளர். ஆனா நீங்க செயற்குழு பொதுக்குழு நீங்க கூட்டாம இருக்கிறது ஏன்? இது வரைக்கும் தோல்விக்கான காரணங்களை நீங்க அலசி ஆராம இருக்கிறது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்ல வருது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, திரு சி வி சண்முகம் அவர்களோ திரு சி விஜயபாஸ்கர் அவர்களோ திமுகவில் போய் இணைய போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அப்புறம் எதற்காக 25 எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ஆதரவை மாத்தி குத்தி தாவேக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, திமுகவோட இணைந்து அதிமுக வந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்க, அது வந்து எங்களுக்கு யாரும் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை முழுசுமா உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா 1988 திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்பாடு ஜானகி அம்மாள் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது அவங்க மெஜாரிட்டியை காட்டணும். 2 பிரியுது அதிமுக. ஜானகி அம்மாள் அவரோட தலைமையிலையும் ஜெயலலிதா தலைமையிலும் வந்து 2 பிரிஞ்ச பொழுது, ஜானகி அம்மாள் தலைமையில உள்ள ஆட்சி தான் வந்து நிலைக்கணுன்றதுக்காக பெரும்பான்மை காட்டணும். பெரும்பான்மை காட்ட முடியாத போன சமயத்துல, ஏன்னா பிரச்சனை இருக்கு, 2 பிரிஞ்சிருக்கு அதிமுக, எம்எல்ஏக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த சமயத்துல திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய தலைமையில போய் திமுக கிட்ட போய் சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வரலாறுல இந்த இதுவும் நடந்திருக்கு. ஸோ உருவாக்கப்பட்ட இடங்கள்லயே எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அந்த சமயங்கள்லயே போய் கலைஞர் அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்டு நீங்க வெளியே இருந்து சப்போர்ட் எனக்கு கொடுங்க, நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க சட்டமன்றம் நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய தப்புன்னு சொல்லவும் முடியாது. அப்படி சப்போஸ் நடந்திருந்தாலும் திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக திரு இபிஎஸ்ஆர் தலைமையிலிருந்து இந்த விஷயம் பேசப்பட்டிருந்தாலும் இதை வந்து ஒரு முழுமையான ஒரு குற்றம் அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது. ஏனால் முன்னாடியே வரலாறுல அதிமுக வரலாறு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதையும் பார்க்கணும். 2வது விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததா அதிமுக தரப்புல இருந்து முன்னெடுக்கல அப்படின்னும், எல்கே சுதீஷ் அவர்கள் தான் திமுகல இந்த விஷயத்த திரு ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு கேட்டார் அப்படின்னும், திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லைங்க நான் இது வந்து நடக்கிறது 5th May 2026 நடக்குது இந்த சம்பவம், இல்லைங்க நான் நேத்தியே என்னுடைய ஸ்டாண்டை நான் வந்து சொல்லிட்டேன், நீங்க திருப்பி ஏன் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேட்டி சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டா கொடுத்த பேட்டி பேசியிருக்காங்க. அப்போ இது யாரு முன்னெடுப்பு வச்சாலும் இது ஒரு பெரிய குற்றமாக ஒரு கட்சியில பார்க்க முடியாது. அப்ப ஏன் இங்கிருந்து வெளியே போனாங்க 4 பேரும், ஏன் 25 பேரும் ஏன் வந்து எதிர்கட்சிக்கு போய் அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க முன்னாடி அப்படின்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா தெரியுது இது அரசியல் ஆதாயம் தான். அது அவங்க ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க சீசமங்க அவர்கள். இந்த மாதிரி தாவேக்கால போனா வந்து மந்திரி பதவி தரேன்னு சொல்றாங்க, ஸோ கட்சியும் காப்பாத்திக்கலாம் நம்மளும் வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ நீங்க தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் வந்து ஒரு விவாதம் போனதாகவும் சொல்றாங்க. ஏங்க இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷமா இருக்கிற கட்சிக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்போ திடீர்னு போய் சேர முடியுமா? அங்கே போயிட்டு எப்படி போய் சேர முடியும் அப்படின்ற விவாதம்லாம் போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க யாரு மேல குற்றம் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு பதிலாக இங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அதிமுகல அப்படின்னா, தப்பு நடந்துருச்சு, யார் யார் மேல அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இப்ப டைம் இல்லை. ஏனால் எலெக்ஷன் முடிஞ்சது 1 மாச காலம் ஆகி போச்சு. இந்த 1 மாச காலமாகவே இன்னும் அதே பழைய ராமாயணத்தை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா கட்சியில வாரம் கொத்து கொத்தா வெளியே போறதை எப்படி ஸ்டாப் பண்ணணும், என்ன பண்ணணும், இப்ப கட்சி ரிவைவ் ஆகணும், அதுக்கு என்ன அடுத்தது பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இங்க வந்து நிக்குது. இங்க ஒரு
ஒரு பார்வையாளரா நமக்கு என்ன தோணுதுன்னா, முதல் விஷயம் இங்க பண்ண வேண்டியது அதிமுக எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அதிமுக மட்டும் இது பண்ணப்படாம இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க அதிமுகவுடைய ஒரு அடிப்படை தொண்டனுடைய வழியாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நாம ஏன் தோத்தோம், அதுக்கான காரணம் என்ன, இதனை ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆய்வு பண்ணணும். இந்த ஆய்வை இதுவரைக்கும் பண்ணாம இருக்கிறதே முதல் செட்பேக்கை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, அதாவது நிர்வாகிகள் போய் தாவேக்கால இணையிற விஷயம் மட்டும்தான் நியூஸ்ல வெளியாகுது. ஆனா ஒரு கிராஸ் ரூட்ல தொண்டர்கள் கட்சி மாறுறது அப்படிங்கிறத இது வரைக்கும் வெளியாகலை. பட் மாறுவாங்களான்னு கேட்டா மாறி இருப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஆய்வு பண்ணும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனான மிதுன் அவர்களை அரசியலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னால் அது தவறு ஒன்றுமே கிடையாது தான். ஏனால் யாரு தான் அரசியலில் இல்லை, அப்பா அப்பா என்ன அரசியலில் கிடையாதா அப்படிங்கிற இருக்கிறாங்க. திரு ராஜசத்தியன் அவர்கள் இருக்காரு, அதிமுக ஐடி விங் ஹெட், அவர் தான். அவருடைய அப்பா அர்ஜுன் செல்லப்பா அவர்கள். ஸோ 2 பேரும் அதிமுக இருக்கிறாங்க, நிர்வாகிகள் தான். ஸோ அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்பா மகன் 2 பேரும் ஒரே கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம் இல்லை, நடக்கிற விஷயம்தான். ஸோ திரு மிதுன் அவர்கள் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றாங்க. மிதுன் விசாரிக்கும் பொழுது 2019 நடந்த எலெக்ஷன்லையும் 2021 எலெக்ஷன்லையும் 2019 மறைமுகமாகவும், ஏன்னா அப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து சிஎம் இருக்கார். 2021 நேரடியாகவே மிதுன் அவருடைய தலையீடும் அவருடைய இன்வால்மெண்ட்டும் கட்சியில இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நிர்வாகிகள்லாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் தெரியும் அவருக்கு அப்படின்னால் இதை கட்சியில உள்ள தொண்டர்களும் ஏத்துக்க முடியும், ஏத்துப்பாங்க அப்படின்றது இருக்குமே. ஆனால் அவரை முன்ன கொண்டு வரது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தான். ஆனால் என்ன செய்யணும்னால் திரு மிதுன் அவர்களுடைய தலைமையில 2 விஷயம் பண்ண வைக்கணும். முதல்ல அவர் தலைமையில குழு ஒன்று அமைக்கணும். அந்த குழு எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிராவல் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2 விஷயத்த கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதிமுக தோற்றதுக்கான காரணங்கள் என்ன, கிராஸ் ரூட்ல உள்ள இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். 2வது அனலைசேஷன், எத்தனை தொண்டர்கள் எத்தனை உறுப்பினர்கள் அதிமுக இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தும் விதமாக. இப்போ ரீசெண்டாக வந்து அதிமுகவில் இணைய வழி, நீங்கள் இப்போ மற்ற கட்சிகள் எப்பயோ பண்ண விஷயத்த இப்போ அதிமுக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பெட்டர் லேட் தென் நெவர் தான் சொல்லணும். இணைய வழியா அதிமுக இணையறதுக்கும், நீங்க எக்ஸிஸ்டிங் மெம்பரா இருக்கிறீங்க அதிமுக அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலியமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது வந்து புதுப்பிக்கும் விதமாக, உங்க மெம்பர் கார்டை புதுப்பிக்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுத்து நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நீங்க அடிப்படை தொண்டராக தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னால் அதிமுகல இப்போ எக்ஸிஸ்டிங் பவர் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரே டீம் 2 விஷயத்த பண்ணலாம். தேர்தலில் தோற்றதுக்கான காரணம் ப்ளஸ் ஆன்லைன் இணைய வழி மூலியமா நீங்கள் மெம்பர்ஷிப் எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, காசு கிடையாது, நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் நம்ம கையில் கிடைக்கும். இது 2வதா பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். 3வது இன்னொன்று சொல்கிற மக்களே, இப்போ சங்கராபுரம்ல அதிமுக எம்எல்ஏவான திரு ராகேஷ் மற்றும் அவரை சார்ந்த இன்னும் பல அதிமுக நிர்வாகிகள் இந்த வாரம் தாவேக்கால இணைய போறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அப்போ 3வது விஷயம் என்ன பண்ணணும்னால், யங்ஸ்டர் மூலியமாக இப்போ ஆளும் கட்சி ஒரு விஷயம் இங்க வந்து புரிஞ்சுக்க வேணும்னா, இந்த முறை திமுக அதிமுக 2மே தோற்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னால் தன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கிறத அவங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணவே இல்லை. திமுக அதிமுக சொன்னாங்க, அதிமுக திமுக சொன்னாங்களே தவிர தாவேக்கான ஒரு கட்சி வந்துட்டு இருக்கு, இந்த கட்சி வந்து இவ்வளவு பவரா இருக்கு, மெம்பர்ஸ் இவ்வளவு வராங்க, பெண்கள் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க, யங்ஸ்டர்களோட இவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யாருமே ப்ராப்பரா கோர் வரைக்கும் கீழே வரைக்கும் அவார்டு வரைக்கும் அனலைஸ் பண்ணாம இருந்தது இவங்களோட தோல்விகளுக்கு மிக முக்கியமான காரணம். இப்போ இன்னொரு ஆங்கிள் பாருங்களேன், 20 வயசுல இருந்து 40 வயசுக்கு உள்ளவங்க தான் தாவேக்காவுடைய முக்கியமான ஓட்டு வங்கி, ரைட்? இப்போ இவங்க இப்பதான் அரசியலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த பழைய விஷயங்களை திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது ஏன்னா விஜய் என்ன பண்ணிட்டாருப்பா, விஜய் நான் செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பா இது எப்படிப்பா நடக்க முடியும்? உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ்நாடு வந்து
தமிழ்நாட்டில் பெண்களுடைய கல்வி அப்படிங்கிறது, அதாவது விமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஹையா இருக்கு. ஐ திங்க் வி ஆர் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நினைக்கிறேன். அதில் செகண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கு இந்தியாலேயே. இதெல்லாம் விஜய் அண்ணா வந்துதான் செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ள யங்ஸ்டர் கிரௌடு. ஆனா இது எப்படிப்பா ஒரு மாசத்துல பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20-30 இயர்ஸ் ப்ராஜெக்ட். 30 வருஷமா இங்க உள்ள பெண்களுக்கு எஜுகேஷன் வேணும்னு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்தா மட்டும்தான் நீங்க இதை கொண்டு வந்து எஜுகேஷன்ல பெண்கள் நல்லா முன்னேறி வந்திருக்கிறாங்கன்றது நீங்க growth-ஏ காட்ட முடியும்பா. அதே மாதிரிதான் இண்டஸ்ட்ரியல் growth-உம் எக்கனாமிக்கும் அப்படிதான் அப்படின்னு சொன்னா, இல்லையே இதெல்லாம் வந்து முன்னாச்சும் சொல்லவே இல்லையே எங்களுக்கு, இப்பதான் நாங்கள் பார்க்குறப்பதான் தெரியுது அப்படிங்கிறான். ஸோ இப்போ உள்ள தலைமுறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சொல்றது தான், விஜய் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்றது தான் விஜய் அறிவிச்ச திட்டமா நினைக்கிறாங்க அவங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க உள்ள கிரௌட் இருக்கு இல்லையா, அந்த 40 வயசு கிரௌடு, இந்த 40 வயசுக்குள்ள உள்ள கிரௌடு, ஆண்கள் பெண்கள் மொத்தமா நான் சேர்த்துக்கிறேன். இந்த கிரௌடுக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிஸ்டிங் விஷயத்தை எஜுகேட் பண்ணணும். எப்படி எஜுகேட் பண்ண முடியும்? யாரை வச்சு பண்றது? திரு RS பாரதி அவர்கள் பேசுறாரு திமுக சார்பா, முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. இவங்களை சொல்றத இந்த யங் கிரௌட் அக்செப்டே பண்ணிக்க மாட்டான், எடுத்துக்கவே மாட்டான் காதுல. அப்ப அவனுக்கு யாரு தேவைப்படுறாங்க? எனர்ஜெட்டிக் ஃபேஸ் தேவைப்படுது, புதிய முகங்கள் தேவைப்படுது. அந்த புதிய முகங்களை வெளிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இப்போது அதிமுகவுக்கும் இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு. ஸோ இங்கதான் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா இடமா இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த க்ரௌடை எஜுகேட் பண்றதும், இந்த க்ரௌடு கிட்ட இதெல்லாம் நாங்க தாங்க பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்களுடைய உழைப்பால வந்த திட்டங்கள் growth-ல கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எஜுகேட் பண்றதுக்கு அப்படின்றத எப்படி எஜுகேட் பண்றது? அடுத்த கேள்வி இருக்கு. பிரஸ் மீட் மட்டுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து இந்த 40 வயசுக்குள்ள க்ரௌடு இருக்கான் பாத்தீங்களா, நியூஸையுமே போன்ல பாக்குறான், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறான், ஃபேஸ்புக்ல பாக்குறான். அப்ப இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எப்படி அவனை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது எல்லாம் அதிமுக மற்றும் திமுக ரெண்டுமே செய்யணும். இதுல திமுக கொஞ்சம் ஏதோ வராங்க, ஏதோ முன்னெடுக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் அதிமுக அப்படிங்கிறதை இன்னும் அதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான், அதுவும் அதிமுகல யூத் ஆக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான். இப்ப அடுத்த வாரம் அதிமுகவுடைய எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ ஆனது ராகேஷ் அவர்கள் வெளியே போறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிளான் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஆக்டிவிட்டி அதிமுக அதிகமா இருக்குமான்னு நினைப்பாரு அவரு. என்னடா இப்ப நான் போனா என்னட்டால பார்க்க மாட்டாங்க இவங்க, அதிமுக முன்னேறுதே, ரிவைவ் ஆகுதே, மேல வருதே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தது இங்கிருந்து வெளியே போகக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், முன்னாள் இந்நாள் அமைச்சர்களா இருக்கட்டும், எம்பிக்களா இருக்கட்டும், அவங்க போகாம தடுக்கணும் அப்படின்னால் இப்ப நீங்க போகக்கூடாது அப்படின்னு வார்த்தையால சொல்ல முடியாது, செயலால செஞ்சு காட்டும் பொழுதுதான் அவர்கள் போகாம நிப்பாங்க. அட்லீஸ்ட் தே வில் திங்க், செகண்ட் தாட் வரும். திருமதி கௌதமி அவர்கள் வந்து அதிமுக விட்டு வெளியேறியிருக்காங்க. இந்த காரணத்தை நான் 2 நாள்ல வெளியிடுறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன காரணம்? ஏனால் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, 1 மாசமா கம்முன்னு இருக்கு அதிமுக, என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது எல்லாம் தான் அதிமுக பண்ண வேண்டிய தலையாய விஷயமாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் தேவையான விஷயங்கள், இதனை செய்வதற்கு முன்னெடுத்து கொண்டு போவதற்கு யங்ஸ்டர்ஸை நம்பி, யூத்தை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்து செய்யுங்கப்பா, நான் பின்னாடி நிற்கிறேன், சப்போர்ட்டாக நிற்கிறேன், நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டாலே ஒழிய அதிமுக ரிவைவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது எப்படியோ மக்களே, ஒரு விஷயம் இப்போ வந்து தெரிஞ்சிச்சு, இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது யாருக்கும் வராது. தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி இருக்கும். திமுக, அதிமுக, தவேக, இவங்க அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா அண்ணாமலை கட்சி இருக்கும், அடுத்தது சீமானவர்கள் இருப்பார். ஸோ 5 முனை போட்டி தான் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஸோ இதை வேற வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தாவேக்கா மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் தாவேக்கான்ற கட்சி உடஞ்சு போறது கிடையாது. எப்படிதான் எக்ஸிஸ்டிங்கா இருக்கும், அது எக்ஸிஸ்டிங்கா இருக்கும் பொழுது அது நம்முடைய பிரதான போட்டி கட்சி
எதிரி அப்படிங்கிற விஷயத்தை திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும்ன்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாம் அதிமுக உடனடியாக எடுத்து வச்சாங்க அப்படின்னால் அதிமுக வந்து கொத்து கொத்தா வெளியே போகிறது முதல்ல நிப்பாட்டப்படும். அதிமுக ரிவைவ் ஆகிட்டு இருக்காங்கப்பா, அவங்க வந்து யங் ஃபேஸ்ல வெளியே கொண்டு வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் ஆவலா பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அது அடுத்தடுத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் அமையும், மக்கள் நம்பிக்கையும் அமையும் அப்படிங்கிறதையும், இதனால அதிமுக தொண்டர்கள்லாம் கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. மக்களே நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.